ஹோலி கிராஸ் செய்தி உலகம் செப்டம்பர் மாத செய்திகள் 2ஆம் பாகம். செப்டம்பர் 18 கருத்தரங்கம். எம் கல்லூரியின் வரலாற்றுத்துறை சார்பில் செயற்கை நுண்ணறிவும் மனித நேயமும் டிஜிட்டல் சகாப்தத்தில் திறன் மூலம் வரலாற்றை மேம்படுத்துதல் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை MTM சீதாராம் அவர்கள் தொடக்க உரையாற்றினார். கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி அவர்கள் தொழில்நுட்ப உலகில் செயற்கை நுண்ணறிவின் முக்கியத்துவத்தை வீடியோ மூலம் விளக்கினார். முதல் அமர்வில் தலைமை விருந்தினராக டெல்லி JNU சமூக அறிவியல் பள்ளியின் உதவி பேராசிரியர் டாக்டர் S. ஜீவானந்தம் கலந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு வரலாற்று ஆய்வினை எவ்வாறு வடிவமைக்கிறது எனும் தலைப்பிலும், 2வது அமர்வில் மதுரை தொல்பொருள் ஆய்வாளர் திரு பரத்குமார் அவர்கள் தமிழ்நாட்டில் சமீபத்திய தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் மூலம் கடந்த காலத்தை அறிதல் குறித்து உரையாற்றினார். இது மாணவியருக்கு பயனுள்ள வகையில் அமைந்தது. செப்டம்பர் 19 OBE பற்றிய உலகளாவிய பார்வை குறித்த கருத்தரங்கம். எம் கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டு ஆணையம் சார்பில் கற்றல் மற்றும் எதிர்கால திசைகளில் OBE பற்றிய உலகளாவிய பார்வை எனும் பொருண்மையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சுங்கான்கடை தூய சேவியர் பொறியியல் கல்லூரியின் IQAC ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ஆண்ட்ரோஸ் அவர்கள் முதல் அமர்வை வழங்கினார். இது OBE கட்டமைப்பின் உலகளாவிய தழுவலை மையமாக கொண்டு அமைந்தது. 2ஆம் அமர்வில் ஹோலி கிராஸ் கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டு ஆணையர் டாக்டர் வினோலியா ஜோஸ்பின் மேரி அவர்கள் CO, PO, PSO சீரமைப்பு குறித்து விளக்கமளித்தார். அதன் அடிப்படையில் பேராசிரியர்கள் தங்கள் துறைசார் பாடங்களின் CO, PO, PSO வரைபடங்களை சமர்ப்பித்தனர். இந்நிகழ்வு OBE கட்டமைப்பை திறம்பட செயல்படுத்த உதவும் வகையில் அமைந்தது. செப்டம்பர் 20 காப்புரிமை குறித்த கருத்தரங்கம். எம் கல்லூரியின் இயற்பியல் துறை IIC அமைப்புடன் இணைந்து காப்புரிமை என்ற தலைப்பில் நிகழ்வை நடத்தியது. இதில் பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியின் இயந்திரவியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஸ்டார்வின் அவர்கள் காப்புரிமையின் முக்கியத்துவம் குறித்து உரையாற்றினார். இந்நிகழ்வு மாணவர் மற்றும் பேராசிரியர்களின் காப்புரிமை பெற்ற கண்டுபிடிப்புகளுக்கான உரிம வாய்ப்புகள் மற்றும் ராயல்டிகள் உள்ளிட்ட நிதி உதவிகளுக்கு காப்புரிமை உரிமைகள் எவ்வாறு வழிவகுக்கும், மேலும் காப்புரிமை பற்றிய அறிவு ஆராய்ச்சி மற்றும் தொழில்துறை இரண்டிலும் தொழில் வாய்ப்புகளுக்கு எவ்வாறு வழிவகுக்கும் என்பது குறித்த தெளிவினை இந்நிகழ்வு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அதே நாளன்று வேலைவாய்ப்பு வழிகாட்டல் பயிற்சி. எம் கல்லூரியின் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வழிகாட்டல் பிரிவு இறுதி ஆண்டு மாணவியரின் வேலைவாய்ப்பு திறன்களை மேம்படுத்தும் நோக்கில் தொழில்முறை தன் விபர பட்டியல் தயாரிப்பு பயிற்சி வழங்கியது. இதில் நாகர்கோவில் ஜோபாஸ்கெட் நிர்வாக இயக்குனர் திரு அசோக் ரெமிஜான் கலந்து கொண்டு தன் விபர பட்டியல் தயாரிப்பு கலையை கற்றுக் கொடுத்தது மாணவியருக்கு வேலை வாய்ப்பிற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் அமைந்தது. செப்டம்பர் 24 தீரா 2024 திறன் மேம்பாட்டு திட்டம். எம் கல்லூரியின் தொழில் முனைவோர் அமைப்பின் சார்பில் புதிய தொழில் முனைவோரை உருவாக்கும் நோக்கில் 150 மாணவியருக்கு பல்வேறு பொருட்கள் தயாரித்தல் குறித்த பயிற்சி வழங்கப்பட்டது. நிகழ்வில் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி அவர்கள் தொழில் முனைவோரின் முக்கியத்துவம் குறித்து எழுச்சியூட்டும் உரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக ராஜாஸ் பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவ நிறுவனங்களின் உரிமையாளர் திரு ஜேக்கப் ராஜா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து மாணவியருக்கு சோப்பு தயாரித்தல், மெழுகுவர்த்தி தயாரித்தல், பேக்கிங், மணப்பெண் ஒப்பனை பயிற்சிகள் வழங்கப்பட்டன. செப்டம்பர் 26 தேசிய கருத்தரங்கம். எம் கல்லூரியின் தமிழ்துறை சுயநிதி பிரிவு சார்பில் தமிழ் கலையும் கலாச்சாரமும் என்ற தலைப்பில் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் தமிழர் கலையும் பண்பாடும் என்ற தலைப்பில் பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி தமிழ்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ரில்பர்ட் ஜனார்த்தனன் அவர்கள் உரையாற்றினார். 2ஆம் அமர்வில் மார்த்தாண்டம் நெய்சமணி நினைவு கல்லூரி மேனாள் தமிழ்துறை தலைவர் டாக்டர் குமாரசெல்வா அவர்கள் பண்பாட்டு அசைவில் குமரி மாவட்டமும் எழுத்தாளர்களும் எனும் தலைப்பில் உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து ஆய்வு கட்டுரைகள் வாசிக்கப்பட்டு ஆய்வாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. செப்டம்பர் 27 சிந்தனை திறன் மேம்படுத்துவதற்கான வழிகாட்டும் நிகழ்வு. எம் கல்லூரியின் IIC அமைப்பின் சார்பில் சுவரொட்டிகள் மற்றும் விளக்க காட்சிகள் மூலம் மாணவியரின் சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களை காட்சிப்படுத்தவும் அவர்களின் திறன்களை மேம்படுத்தவும் போஸ்டர் பிரசன்டேஷன் ஆஃப் ஐடியாஸ் ப்ரூஃப் கான்செப்ட் என்ற தலைப்பில் வழிகாட்டும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் நாகர்கோவில் பயோனியர் குமாரசாமி கல்லூரி வேதியியல் துறையின் முன்னாள் பேராசிரியர் திரு K. ஸ்ரீதரன் அவர்கள் மற்றும் ஹோலி கிராஸ் கல்லூரி விலங்கியல் துறை பேராசிரியர் டாக்டர் ஷைலா சுகந்தி ஆகியோரும் தங்கள் நிபுணத்துவத்தின் வழி மாணவியருக்கு ஆலோசனைகளை வழங்கியது பயனுள்ள வகையில் அமைந்தது. செப்டம்பர் 28 செயற்கை நுண்ணறிவு கருவிகளின் பயன் குறித்த கருத்தரங்கம்.
எம் கல்லூரியின் ஐக்குவேசி அமைப்பின் சார்பில் புதுமையான மதிப்பீட்டு வடிவமைப்பில் AI கருவிகளை பயன்படுத்துதல் குறித்த ஒருநாள் பயிலரங்கம் பேராசிரியர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி அவர்களின் வாழ்த்துரையுடன் தொடங்கப்பட்ட இந்நிகழ்வில் கற்றல் கற்பித்தல் ஆய்வு செயல்பாடுகளில் மதிப்பீட்டு வடிவமைப்பில் செயற்கை நுண்ணறிவு கருவிகளை எவ்வாறு பயன்படுத்துவது குறித்து திருச்சி புனித வளனார் கல்லூரி கணினி அறிவியல் துறை பேராசிரியர் டாக்டர் விமல் ஜெரால்ட் அவர்கள் பயிற்சி வழங்கினார். குறிப்பாக இப்பயிற்சியின் வழி கல்வி செயல்பாடுகளில் ChatGPTயின் முக்கியத்துவம் குறித்து அறிந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அதே நாளன்று புத்தக வெளியீட்டு விழா எம் கல்லூரியின் வரலாற்றுத்துறை சார்பில் தொழில் முனைதலின் ஓர் அங்கமாக எழுத்தாளர் உருவாக்க இயக்கத்தின் 2வது மெகா புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி அவர்களின் வாழ்த்துரையும் கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரி கில்டா அவர்களின் கருத்துரையும் இடம்பெற்றன. சிறப்பு விருந்தினராக எம் கல்லூரியின் முன்னாள் மாணவியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமதி ஹெலன் டேவிட்சன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நூல் வெளியீட்டு விழாவை தொடங்கி வைத்தார். மேலும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் குளச்சல் யூசுப் அவர்கள் நூலாசிரியர்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்தார். இதில் 55 படைப்பாசிரியர்கள் நூல்களை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. அதே நாளன்று திறன் மேம்படுத்தும் பயிற்சி வகுப்புகள் பெண்களின் திறன் மேம்பாட்டு முன்முயற்சி அமைப்பும் ஆடை அலங்கார மற்றும் வடிவமைப்பு துறையும் இணைந்து 2 நாள் பயிற்சி பட்டறை நடத்தியது. இதில் முதல் நாள் பயிற்சியாக பல்வேறு ஊறுகாய் வகைகள், பழச்சாறு வகைகள் தயாரித்தல், 2ஆம் நாள் பழ பாகு வகைகள் தயாரித்தல், உணவினை பதப்படுத்துதல், கட்லட் வகைகளை தயாரித்தல் குறித்த செயல்முறை பயிற்சிகள் வழங்கப்பட்டன. பயிற்சி கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரி கில்டா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. கல்லூரியின் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எம் கல்லூரியின் இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.